வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது துலாம் ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நாம் காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் தென்படுகிறது. ஒரு பக்கம் 7.5 சனி இருந்தாலும், இன்னொரு பக்கம் விரயத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமான நிலையிலே இருக்கிறார்கள். இதுவரை 7.5 சனியால் பாதிப்படைந்த நீங்கள் தற்பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே மிக பலமாக இருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகமாகப்பட்டது கோணத்திலே இருப்பது மிக சிறந்தது. குறிப்பாக 9ஆம் இடத்திலே இருப்பது மிக மிக சிறந்தது. அப்படி பார்க்கின்ற வழியிலே உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே மிக பலமாக இருக்கிறார். மேலும் 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் மாதத்தில் இருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் தீய கிரகம் இருப்பது மிக சிறந்தது. பொதுவாக 10இல் பாம்பு இருப்பது மிக மிக சிறந்தது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரார். 10இல் பாம்பு பலவித நன்மைகள் என்பார்கள். பாம்பு என்றால் ராகு. இவ்வாறு ராகு பகவான் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்வார். இவ்வாறு இருக்கின்ற கிரக நிலையில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் உங்களுக்கு ராசியில் 10ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இவ்வாறு 11ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது சூரிய பகவான் அவருடைய சொந்த வீடு, ஆட்சி. எனவே சூரிய பகவான் நன்மையாகவே இருப்பார். உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்வார். உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் கேட்கிறவர்கள் முக்கியமாக கிடைக்கும். சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பதால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு இருக்கும். இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் மிக விரைவில் உங்களுக்கு மாறப்போகின்றார். இருந்தாலும் துலாம் ராசிக்கு அவர் யோகக்காரகன் என்றாலும் சில பிரச்சனைகள் 7.5 சனியில் கொடுக்குறார். பொதுவாக எல்லோருக்கும் அவர் பொதுவானவர். அவர் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, நியாயக்காரகன். தராசு தான் உங்களுடைய ராசியுடைய சிம்பல். சீர்தூக்கி பார்ப்பது, வாழ்க்கையே என்றால் என்ன அப்படின்னு சீர்தூக்கி பார்ப்பது. இந்த 7.5 சனியிலே பல்வேறு விதமான கெடுபலங்கள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே பாடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கும். இவைதான் வாழ்க்கை என்பதை. அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு ராசியிலே இருக்கின்ற விரயத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு நல்லவர் அல்ல, கெட்டவர். அவர் 6க்குரியவர், 3க்குரியவர். அவர் 12ஆம் இடத்தில் இருப்பது நன்மைதான். குருவால் உங்களுக்கு கெடுபலன் இல்லை. ஆனால் சனி பகவான் ஒரு தீய கிரகமான உஷ்ண கிரகமான செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறார். யுத்த கிரகம் அது. செவ்வாய் மற்றும் சனி எப்பொழுது சேர்ந்தாலும் அங்கே யுத்தம் தான் நடக்கும். செவ்வாயும் சனியும் நேருக்கு நேரும் பார்த்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே சனீஸ்வர பகவான் செவ்வாயோடைய வீட்டில் இருப்பது அவருக்கு பிடிக்காத இடம், யுத்த கிரகம். அந்த வீட்டில் இருப்பது சனிக்கு பிடிக்காது. ஆகையால் வரப்போகின்ற பயிற்சியிலே அவர் சுப வீட்டுக்கு வருவதால் மிக நன்மைகள் செய்வார். ஆனால் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் மிக மிக பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயாக உங்களுக்கு. மேலும் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு யோகக்காரகனான புதன் பகவான், சனீஸ்வருக்கு அடுத்ததாக புதன், சுக்கிரன் 3வது தான். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரியவராக வருகிறார், ஒரு துர்ஸ்தானத்துக்கும் வருகிறார். எனவே புதன் பகவான் 2வது யோகக்காரர். இந்த 2வது யோகக்கான புதன் பகவான் 11ஆம் இடத்தில் மிக பலமாக இருக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதை நன்மையே செய்ய வேண்டும் என்பது ஜோதிட விதி. இப்படி 11ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் செய்வார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனோடு கூட்டணி செய்கிறார். இந்த சூரியன் புதன் சேர்வது புதன் ஆதித்ய யோகம். புதன் ஆதித்ய யோகம். புதன் ஆதித்ய யோகம் என்றால் ஆதித்யன் என்றால் சூரியன், புதன் என்றால் புதன். இவங்க 2 பேரும் செய்வது ஒரு யோகம். இவங்க மிக சிறந்த ஆற்றலை கொடுப்பார்கள். ஏனென்றால் வித்தைக்காரகன் புதன். சூரியன் என்பவன் மிக மிக சக்தி வாய்ந்தவன். சூரிய குடும்பம் தான் நாம் எல்லாம், இந்த கிரக நிலைகள். ஆகையால் புதன் மற்றும் சூரியன் சேருகின்ற பொழுது அந்த புதன் ஆதித்ய யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எனவே ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் மிக மிக பெரிய நன்மைகள் எல்லாம் கொடுக்கும். நான் முதலிலே கூறியது போல் முக்கிய கிரகமான சனி பகவான் சரியான நிலையில் இல்லை என்றாலும் குரு பகவான் சரியான நிலையில் இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் நன்மையை செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட நிலையிலே ராகு பகவானால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கப் போகிறது. மேலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்தில் இருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை, இவை அதுவும் நல்லது செய்யும். இப்படி பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் மிக சிறந்த மாதமாகவே உங்களுக்கு தென்படுகிறது.
இதுவரை நாம் சொன்னதெல்லாம் கோச்சார பலன் என்றாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல திசை எடுக்கின்றால் உங்களுடைய பலன்களானது இருமடங்காக உயரும். எனவே நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எந்த திசை நடக்கிறது என்பதை பார்த்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி பார்க்கணும்னா சந்திரனாகப்பட்டவர் நல்ல நிலைமையெல்லாம் வருகின்ற பொழுது, ஏனென்றால் செவ்வாயாகப்பட்டவர் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் அங்கே நீச்சமாக இருக்கார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் எல்லாம் செவ்வாய் வருகின்ற பொழுது மிக சிறந்த நன்மைகள் கிடைக்கும். ஏனென்றால் கேந்திரத்தில் வருகின்ற பொழுது சந்திரனும் செவ்வாயும் கேந்திரத்தில் வரும்போது நீச்சபங்க ராஜயோகம் ஆகிவிடும். அது இன்னும் நன்மையை செய்யும். ஏனென்றால் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி தான் செவ்வாய் பகவான். எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் கேந்திரத்தில் வருகின்ற பொழுதெல்லாம், செவ்வாய்க்கு கேந்திரத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். சூரியன் நன்மையாக செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். மிக சிறந்த நன்மைகளை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அதேபோல் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மிக சிறந்த நன்மைகளை உங்களுக்கு செய்யவிருக்கிறார். எனவே இந்த காலங்களிலே நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய புதிய முயற்சிகளை எடுக்கின்ற நிலையில் அவை வெற்றியாகவே அமையும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். கிரக நிலைகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக மிக நன்மையான சூழ்நிலையிலே தென்படுகிறது. இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன்கள். இனி நாம் துறை ரீதியான பலன்களை பார்க்கலாம். முதலில் நாம் காணவிருப்பது வியாபாரி அன்பர்களுக்கு. வியாபாரி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே மிக பலமாக இருக்கிறார். உங்களுடைய 9ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே மிக பலமாக இருக்கிறார். மேலும் ராகு பகவானும் நல்ல இடத்துக்கு வரவிருப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வியாபாரத்திலே மிக மிக நன்மைகள் கிடைக்கும். மிக சிறந்த வெற்றிகள் எல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. சனி பகவான் காலத்தில் 7.5 சனி தாக்கத்தில் இருப்பவர்கள் நீங்கள். எனவே ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம், சனீஸ்வரை வழிபடுவதன் மூலம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் ஏற்படாமல் காத்துக்கொள்ள முடியும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் யோகக்காரகன். ஆனால் அவர் இருப்பது யுத்த வீடு என்பதால் சனி பகவானை ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம், சனீஸ்வரரை வழிபடுவதன், ஈஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாகவே தெரிகிறது. தற்பொழுது ஐடி துறையை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த மாதம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மாதம் வித்தைக்காரகனான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும், உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் மிக பலமாக இருப்பதாலும் மிக சிறந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற ராகு பகவான் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் மிக சிறந்த நன்மைகள் கொடுப்பார். பொதுவாக 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் நன்மைகள் செய்ய வேண்டும். ஆனால் அவர் இருப்பது உஷ்ண வீடான சூரியனுடைய வீடு. உஷ்ண கிரகம் அதுவும் இல்லாமல் அவருக்கு பகை வீடு. எனவே ராகு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும். ஆனால் 10ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு பகவான் மிக சிறந்த நன்மைகளை கொடுப்பார். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு மிக சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தெரிகிறது. இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நல்ல புத்தி நடக்கிறது என்றால் நீங்கள் புதிய வேலைவாய்ப்புக்கான முயற்சியை எடுக்கலாம். இன்க்ரிமெண்ட்டுக்கான ஒரு முயற்சியை எடுக்கலாம். ஏனென்றால் புதிய புதிய வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது பார்த்திங்கன்னா ஐக்கு இருக்கும், சேலரியில் உங்களுக்கு ஐக்கு இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கின்ற பொழுது போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு. அதை மாதிரி இருக்கின்ற பொழுது உங்களுடைய கிரக நிலைகள் நன்றாக இருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக போகலாம். ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருக்கிறதா, எவ்வாறு இருக்கிறது, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் எந்த திசை நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது நல்ல நல்ல திசைகள் உங்களுக்கு, நீண்ட கால திசைகள் உங்களுக்கு வரும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது இங்கே சித்திரை நட்சத்திரத்திலையோ, சுவாதி நட்சத்திரத்திலையோ, இல்லை விசாக நட்சத்திரத்திலையோ பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற திசை என்று பார்த்தால் பொதுவாக இப்போ சுவாதி என்று எடுத்துக்கொண்டால் அடுத்தது குரு திசை. சுவாதி பிறந்தது ராகு திசை, அடுத்தது குரு திசை, அதுக்கு அடுத்தது சனி திசை. இவையெல்லாம் நீண்ட கால திசைகள். குரு திசை 16 வருடம், ராகு தசை 18 வருடம், அதுக்கப்புறம் வரப்படுகிற சனி தசை 19 வருடம், அதுக்கப்புறம் வரப்படுற புதன் தசை 17 வருடம். எவ்வளோலாம் நீண்ட கால தசைகள். எனவே கிரக நிலையிலே அவர்கள் சாதகமான சூழ்நிலையிலே லக்ன ரீதியாக இருக்கிறார்கள் என்றால் மிக சிறந்த பலன்களை கொடுப்பார். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் அதன் அடிப்படையில் எந்த புத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஐடி துறையிலே நீங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கலாமா என்பதை அறிந்து கொள்வது நல்லது. நான் ஐடி துறை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களே, கிரகநிலையை பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் தெரிகிறது. 9ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு மிக சிறந்த வெற்றிகளை எல்லாம் கொடுப்பார். மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் மற்றும் சூரியனாகப்பட்டவர் மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான் பல்வேறு வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார்.
இவ்வாறு கிரகநிலை 9, 10, 11 என்று தொடர்ச்சியாக கிரக மாளிகை யோகம் என்பார்கள் இதை. இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மாதத்தை சந்திக்கிறீர்கள். எனவே இந்த ஆகஸ்ட் மாதமாகப்பட்டது உங்களுக்கு சிறந்த மாதமாக தென்படுகிறது. 7.5 சனியில் இருப்பதால் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது. சனி பலன் மூலம் நல்லெண்ணெயை நீங்கள் குளிப்பது நல்லது. இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே நீங்கள் இந்த மாதம் மேலதிகாரிகள் மற்றும் உங்களுடைய சக ஊழியர்கள் எல்லாருடைய ஆதரவோடு இந்த மாதம் மிக மகிழ்ச்சியாகவும் மிக சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். எனவே இந்த மாதமானது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே தெரிகிறது. தற்பொழுது பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, திருமணமான பெண்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். இருந்தாலும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதால் நீங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரரை வழிபடுவது நல்லது. விளக்கு ஏற்றுவது நல்லது. எனவே இவ்வாறு செய்கின்ற பொழுது குடும்பத்தில் ஏற்படுகின்ற சிறு பிரச்சனைகள் இழக்கலாம். குறிப்பாக ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. நீங்கள் வேலை பார்ப்பவர்கள் என்றால் அதிலே நல்ல விதமான சூழ்நிலை தான் தெரிகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான், மாதத்தின் முற்பகுதியில் இருக்கின்ற சூரிய பகவான், அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். இவ்வாறு 10லே சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதனால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே நல்ல விதமான ஒரு சூழ்நிலைகள் தெரியும். எதிர்பார்க்கின்ற மேற்பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது 2லே இருக்கின்ற சனி பகவான் சிறு பிரச்சனை கொடுத்தாலும் நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருப்பதால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகக்காரர்கள் பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்க மாட்டார். சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே இருப்பதனால் நன்மையே நடக்கும். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாகும். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார். குரு பலன் இல்லை. இன்னொரு பக்கம் 7.5 சனி பல்வேறு விதமான தடைகள் திருமணத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். எனவே நீங்கள் முறையான இறை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகும். சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனீஸ்வரை கட்டாயம் வழிபட வேண்டும். மேலும் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் திருமணமாகாத பெண்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் நீங்கி திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் மிக சிறந்த முறையிலே 9ஆம் இடத்தில் இருப்பதினால் அதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும். எனவே திருமணத்துக்கு முயற்சித்திருக்கும் பெற்றோர்களுக்கு இந்த மாதம் துலா ராசியில் பிறந்திருக்கும் பெண்களுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் முயற்சிக்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பும் கிட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே இந்த மாதமாகப்பட்டது அதற்குரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் வேலை பார்ப்பவர்கள் என்றால் 10லே இருக்கின்ற சூரியன் மற்றும் செவ்வாயால் மிக சிறந்த ஒரு வெற்றியிலே கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9லே இருந்து பல்வேறு விதமான நன்மைகளை செய்வார். உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன புதன் பகவானும் 11ஆம் இடத்தில் இருந்து நல்லேறு நன்மைகளை செய்வார். எனவே வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். மாணவர்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான், கல்விக்காரனான புதன் பகவான் பல்வேறு விதமான நன்மைகளை உங்களுக்கு செய்யப்படும். மேலும் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய கல்வியிலே கொடுப்பார். மேலும் நீங்கள் கல்வியிலே மிக மேன்மையான ஒரு சூழ்நிலையை எடுப்பீர்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை நிச்சயம் பாராட்டுவார்கள். இருந்தாலும் 7.5 சனி நடப்பதால் முறையான நீங்கள் வழிபாடு செய்யணும். தினமும் நீங்கள் கோயிலுக்கு செல்வது நல்லது. கணபதியை நீங்கள் தினமும் வழிபடுவதன் மூலம் சனீஸ்வரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். எனவே நீங்கள் சனி பகவானை வழிபடுங்கள், கணபதியை வழிபடுங்கள். 7.5 சனியின் தாக்கம் மிக விரைவில் மாறப்போகிறது. எனவே பல்வேறு விதமான நன்மைகள் இனிமேல் கிடைக்கப் போகிறது. இதுவரை 7.5 சனியால் உங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் கிடைச்சிருக்கும். பொதுவாக துளாராசியில் இருக்கும் மாணவர்களுக்கு 7.5 சனியால் பெரிய பாதிப்பு இருக்காது ஏனென்றால் யோகக்காரன். ஆனாலும் கல்வியிலே மந்த நிலைமை கொடுத்திருக்கும். இருந்தாலும் இனிமேல் மாறப்போகின்ற சூழ்நிலைகள் இருப்பதால் இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய கல்வியிலே நீங்கள் காண்பீர்கள். கலைத்துறையை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாகும். உங்களுடைய ராசியாதிபதியான கலைக்காரகனான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே மிக பலமாக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களுக்கு கலையிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் மற்றும் சூரியனாகப்பட்டவர் மிக சிறந்த முறையில் வெற்றியை கொடுப்பார்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி உங்களுக்கு சூரியனாகப்பட்ட 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ராகுவானவர் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்படி இந்த கிரக மாற்றங்களானது மிக சிறந்த முறையிலே உங்களுக்கு நன்மையை செய்யும். என கலைத்துறையிலே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாகவும் தெரிகிறது. எனவே அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த வாட்டி எடுக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம். எனவே அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அரசியல் துறையை சேர்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அரசியல் காரகனான அரசியலுக்கு என்று முக்கியமாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டாம், சூரியன். அவர் இதுவரை உங்களுக்கு மாதத்திலே 10ஆம் இடத்தில் முதலில் இருக்கப் போகிறார்.
ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11ஆம் இடத்திலே ஆட்சியாக வரப்போகிறார். பொதுவாக அரசியலுக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்க வேண்டும் அல்லது 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் பல்வேறு வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு 10இல் இருக்கும் பாம்பாகப்பட்டது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்யும். எனவே பல்வேறு பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் முறையாக ராகு பகவானை காளகஸ்தியோ அல்லது திருநாகேஸ்வரம் ஒரு முறை சென்று வழிபடுவதனால் மேலும் பல வெற்றிகளை கிடைக்க முடியும். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருப்பதால் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாளிலே நீங்கள் ராகு காலத்திலே நீங்கள் ராகுவை வழிபடுவதன் மூலம் இல்லை துர்க்கையை வழிபடுவதன் ராகுவுடைய பலன் மேலும் பெருகி பல்வேறு வெற்றிகளை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை 10:30-12 ராகு காலத்திலே நீங்கள் இதை செய்வதன் மூலம் ராகுவுடைய அருள் பரிபூர்ணமாகவும் கிடைக்கும், பன்மடங்கு பெருகும். இதுவரை நாம் பார்த்தது பொதுவான கோச்சார பலன்கள் என்றாலும் துளாராசி என்பது துல்லியமாக 100% எவ்வாறு நம்மளுடைய கிரக நிலைகள் பலன்கள் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் உங்களுடைய ஜனன ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையிலே எந்த திசை எவ்வாறு இருக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது, எந்த அந்திரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்குரிய மந்திரங்களையும் அதற்குரிய பீஜ மந்திரங்கள் மற்றும் எந்திரங்களையும் வைத்துக் கொள்வதன் மூலம் மந்திரங்களை கூறுவதன் மூலம் அவர்களால் நன்மைகள் பன்மடங்கு நமக்கு பெருக வைக்க முடியும். பொதுவாக துலாம் ராசியில் இருப்பவர்கள் நியாயமாக நடக்கக்கூடியவர்கள். நீங்கள் தராசு என்ற சின்னத்தை கொண்டவர்கள். ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அர்த்தத்தோடு தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் வெற்றியை பெற வேண்டும், மேலும் பல வழிகள் வெற்றியை பெற வேண்டும் என்பதை உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தகுந்த ஜோதிடரம் சென்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டால் நான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து எவ்வாறு கிரக நிலைகள் இருக்கிறது, பலன்கள் எவ்வாறு கிடைக்கப் போகிறது, அந்த கிரகங்களை எவ்வாறு பலப்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். மேலும் உங்களுக்குரிய மந்திரங்கள் உங்களுக்குரிய எந்திரங்களை நான் கொடுப்பேன். எனவே நீங்கள் வெற்றிகரமாக அதன் மூலம் பெறுவீர்கள். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்பதை நான் அதன் பிறகு உங்களுக்கு கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ளும்னா கீழே இருக்கிற அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லேயும் எங்களை தொடர்பு கொண்டால் நான் சென்னையிலே தான் இருக்கேன். சென்னையில் இருக்கிற நபர்கள் என்னை நேரிலும் சந்திக்கலாம். இல்லை வெளியூர் இருக்கிற நபர்கள் வர விரும்பினால் நேரிலும் வந்து சந்திக்கலாம். அல்லது ஸ்கைப்பிலேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் உங்களுடைய பலன்களை கேட்டுக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல குருவானப்பட்டவர், நாம் வணங்கும் சித்தராகப்பட்டவர் நமக்கு பல்வேறு நன்மைகள் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.